அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மீனா பேசுகிறேன். ரத சப்தமி இன்றைக்கி 2026ஆம் ஆண்டு 25 ஜனவரி 26ஆம் ஆண்டு ரத சப்தமி. இன்றைக்கு அந்த ரத சப்தமி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியலை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 7 இயர்ஸாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கேட்குறதோடு இருக்க மாட்டேன். என்னால் முடியும் அப்படின்னா, எனக்கு அது தேவை, எனக்கு அது முக்கியம் அப்படின்னு எனக்கு தோன்றப்ப அதை என்னால் செய்யணும்னு நினைக்கிறப்ப கடவுள் அனுகிரகம் எல்லாமே கூடி வந்து என்னால் முடிஞ்ச அளவு அதை சிறப்பாகவும் சிரத்தையாகவும் செய்யறதுக்கு எல்லா பலன்களையும் கொடுத்துருவாங்கன்னு அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எதையுமே நான் செஞ்சேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ஆசைப்படுறது மட்டும்தான். இதை செஞ்சால் நல்லதா, இதை செஞ்சால் பரவாயில்லையே, இத்தனை பாவம் போகுமா, 7 ஜென்ம பாவம் போகுங்கிறாங்களே. ரதசப்தமி அன்னைக்கு எருக்க இலை கொண்டு நம்ம ஸ்நானம் பண்ணுறப்ப எப்படி தீபாவளி அன்னைக்கு கங்கை தீர்த்தம் நம்ம வீட்டு பைப்லேயே வருது, அந்த அர்த்தம் மாதிரி இந்த அன்னைக்கும் ரதசப்தமி அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட ஸ்நான நேரம் இருக்குது. சூரிய உதயத்துக்கு சூரிய உதயத்தை அந்த நேரத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, இந்த எருக்க இலை 7 எருக்க இலைகள் எப்படி 7 குதிரைகள் ஓட்டி சூரிய பகவான் வருவாங்க, அந்த தேர் கோலம் போட்டு நம்ம வழிபடுறது ஒரு விஷயம். பெண்கள் அந்த எருக்க இலை மேலே அக்ஷதையும் மஞ்சளும் வச்சு தீர்த்தம் ஆடணும். ஆண்கள் எருக்க இலையும் அக்ஷதை வச்சு விபூதி வச்சு தீர்த்தம் ஆடணும். அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. ஸோ இதை நான் செய்து பார்த்துருக்கேன். என்ன ஒன்று, நான் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பதோடு இருக்க மாட்டேன். இது நல்லதுங்கிறதப்ப, இது நம்ம செஞ்சால் நல்லதுங்கிறதப்ப நான் செய்திருவேன். ஸோ நான் ஒவ்வொரு வருஷமே செய்துட்ருக்கேன். இந்த வருஷமும் நான் செய்தேன், முடிச்சிட்டேன். ஸோ நம்ம இந்த நாட்களில் எந்த ஒரு தான தர்மம் செஞ்சாலும் பன்மடங்கு. இது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதில் பின்னணி கதைகள் ரொம்ப நல்லாவே கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு. என்ன கதை அப்படின்னா பார்த்திங்கன்னா, பீஷ்மர் மரண தருவாயில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கப்ப அவர் அவரோட சிஸ்டமே எப்படின்னா, அவர் நினச்ச நேரத்தில் நினைத்த மாதிரி உயிர் பிரியணும். ஆக்சுவலி அது நடக்கலை. அப்போ வியாசர் பெருமான் வராரு. அவர் பார்க்க வரும்போது வியாசர் பெருமான்கிட்ட கேட்குறாரு பீஷ்மர், நான் என்னோடய மரணம் நான் நினைத்தபடி தானே நடக்கணும், ஏன்னா நான் பாவமே செய்யலைல, நான் என்னோடய மரணம் ஏன் அந்த மாதிரி நடக்கலை, ஏன் இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன், என் மரணத்தருவா எனக்கு இவ்வளோ வேதனை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு வியாசர்கிட்ட. அப்போ பீஷ்மர் பார்த்து வியாசர் பெருமான் சொல்கிறாரு, ஒரு இடத்துல நீ தப்பே செயலாட்டினாலும் அந்த இடத்துல தப்பு நடக்கிறப்ப நீ தட்டி கேட்காம, கண்ணிருந்தும் பார்வை இல்லாதபடி, காது இருந்தும் கேட்காதபடி, கைகால் நல்லா இருந்தும் நீ அதை தடை செய்யலை, தடுக்கலை, நீ அது மாதிரி ஒரு காரியம் பண்ணின. என்னன்னா, சபை மத்தியில் திரௌபதியோட துயில் உரிக்கும் போது, அவர் பேர் என்ன, துஷாதனன், துரியோதனனோட தம்பி, அவர் சேலை இது பண்ணி அவமானப்படுத்துகிறப்ப நீங்கள் எதுவுமே தட்டி கேட்கலை. ஸோ உன்னோட புலன்கள் செய்ய வேண்டிய இடத்துல சரியான விஷயத்தை தட்டி கேட்காம இருந்தாலும் அது பாவம் தானே, நீ அந்த பாவத்தை செய்திருக்க, அதுக்காக தான் இந்த மரண தருவாயில் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி அவர் உடம்புல, அவர் கையில், தோள்பட்டையில், கண்களில், பாதத்தில் அப்படின்னு சொல்லி, தலையிலன்னு சொல்லி 7 இடங்களில், அதாவது சிரசு, உச்சி தலையில் 1, தோள்பட்டையில் 2, கண்களில் 2, பாதத்தில் 2ன்னு அந்த எருக்க இலையை வச்சு, அது மேலே இந்த அக்ஷதை, அருகம்புல், பசு சாணம் இதெல்லாமே வச்சு ஒருவர் குளியல் பண்ணுறாங்களோ அவங்களோட 7 ஜென்ம பாவம், முன் ஜென்ம 7 ஜென்மம், இனி அடுத்து வருகிறது, இப்போ வர்ற பாவம் எல்லாமே அழிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்க கருத்து. ஸோ இது தெரிஞ்சிட்டேன்னா, அந்த குளிக்கும்போது ஒரு ஸ்லோகம் இருக்குது, நம்ம என்னோடய 7 ஜென்ம பாவம் போகணும், தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் செய்த பாவங்கள்லாம் போகணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்நானம் பண்ணணும். சூரிய பகவானை நினச்சி அவருக்கு விருப்பமான அந்த கோதுமை நைவேத்தியம் வைக்கலாம், கோதுமை பரப்பி அதில் 7 தீபம் ஏற்றலாம், இல்லை ஒரே தீபத்தில் இது பண்ணுறேன்னு பண்ணலாம். ஸோ அது நம்மளால் என்ன முடியுமோ அன்னைக்கு உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடியுதுன்னா அது சூரிய பகவானோட அருளால் நடக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம தீர்த்தம் ஸ்நானம் பண்ணுறப்ப நம்ம உடல் வியாதிகள், நம்மளோட தோல் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட சரியாகுது, பாவங்களும் போகுது. விதவை பெண்களும் அவங்க இந்த ஸ்நானம் எடுத்தாங்கன்னா அடுத்த ஜென்மாவில் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு
இது வராது, நிலைமை வராதுங்கிறதும் ஒரு கருத்து. விதவை பெண்களும் பண்ணலாம். குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்நானம் எடுத்துக்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், சூரிய பிரார்த்தனை பண்ணலாம். அவங்களுக்குள்ள ஸ்லோகங்கள் சூஸ்திரங்கள்லாம் இருக்குது, பாராயணம் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வருஷம் நான் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சேன். கோதுமை இதில் பூரி செஞ்சு நைவேத்தியம் பண்ணிட்டேன். கோதுமை இதை பரப்பி அதில் விளக்கு போட்டாச்சு. பாப்பாவை நானும் சிறப்பாக கொண்டாடியாச்சு. எல்லாருக்கும் ரத சப்தமி வாழ்த்துக்கள்.